கேரளாவில் இப்போ சமீபத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ கம்யூனிஸ்ட்லாம் கத்தியை தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்கங்கிற விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. கம்யூனிசம்னா இதுதானா, இதுதான் கம்யூனிஸ்டா அப்படின்னு எல்லாரும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கம்யூனிசம் அப்படிங்கிறது இதுதானா? கம்யூனிச சித்தாந்தத்தை ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த கார்ல் மார்க்ஸ் கற்பனை செய்தது இதுதானா? இல்லை. அவருடைய தத்துவங்கள் அப்படிங்கிறது இதை கடந்தது. தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஒரு சமத்துவமான உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அவர் அந்த தத்துவத்தை தந்தார். உலக வரலாற்றில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா மனிதனை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போனது எதுனா அது தத்துவங்கள் தான். பல தத்துவங்கள் மனிதனுக்கு புது பாதையை கொடுத்துருக்கு. அந்த பாதையில் அவன் பயணிக்கும் போது தான் அவனுக்கான புது மாற்றம், புது எவல்யூஷன் அப்படிங்கிறதே நடந்திருக்கு. அப்படி தத்துவங்களை தந்த தத்துவியலாளர்கள் வறுமையின் பிடியில் இருந்தாலும் உலகத்தையே மாற்றியக்கூடிய தத்துவத்தை தந்தவர் கார்ல் மார்க்ஸ். தொடர்ந்து உழைப்பாளர்களுக்காக சந்தித்த ஒருத்தர். கிளாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது, உலகம் எல்லாரும் ஒற்றுமையாக ஓரணியில் இருக்கணும்னு யோசித்த ஒருத்தர். அவருடைய பர்சனல் லைஃப்பை பார்த்தோன்னா அவ்வளோ ட்ராஜடியான ஒன்றா இருக்கும். ஆனால் அதில் இருந்துக்கிட்டே தொடர்ந்து மானிட மாற்றத்திற்காக பாடுபட்ட அந்த மாமேதையுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு மாமேதை கார்ல் மார்க்ஸுடைய கதையை தேடி படிக்கலாம் வாங்க. கார்ல் மார்க்ஸுடைய இந்த பயோகிராஃபி வீடியோவில் அவருடைய தத்துவத்தை முடிந்த அளவுக்கு நான் சொல்லாமல் தவிர்க்க பார்க்குறேன். ஏன்னா கம்யூனிசம் அப்படிங்கிறத ஒரு இட்லியில் நம்ம அடைக்கிட முடியாது. அது ஒரு பெரிய கடல் அளவுக்கானது. நம்ம அதையும் இதில் அட்ரஸ் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது பெரிய குழப்பத்தை உருவாக்கும். அவருடைய சித்தாந்தங்களை நம்ம பேசுகிறதுக்கு தனியாக ஒரு சீரீஸாகவே நம்ம ட்ரை பண்ணணும். இந்த வீடியோவில் அவருடைய பர்சனல் லைஃப், அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன மாதிரியான சிரமங்கள்லாம் அவர் சந்தித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கார்ல் மார்க்ஸ் பிறந்தது புருஷியா அப்படிங்கிற ஒரு நாட்டில், ட்ரையர் அப்படிங்கிற இடத்துல பக்கத்தில் இருந்த புரோக்கன்காசா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கார்ல் மார்க்ஸ் பிறக்கிறார். இவருடைய அப்பா பெயர் ஹென்ரிச் மார்க்ஸ், அவருடைய அம்மாவுடைய பெயர் ஹென்ரைட் பிரெஸ்பக். இவங்க 2 பேருக்கும் மொத்தம் 9 குழந்தைகள். அதில் 3ஆவதாக பிறக்கக்கூடியவர் தான் கார்ல் மார்க்ஸ். இந்த 9 குழந்தைகளில் 5 குழந்தைகள் தான் தப்பி பிழைக்கிறாங்க, மீதி குழந்தைகள் இறந்து போகிறாங்க. இவங்க ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆனால் அவருடைய அப்பா யூத மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறுகிறார். அவரும் கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக யோசிக்கக்கூடிய ஒருத்தர். மன்னராட்சிக்கு எதிராக மக்களாட்சி மலரணும்னு யோசிக்கக்கூடிய ஒருத்தராக அவர் இருந்தார். அவர் ஒரு லாயராக இருந்தார். நல்ல சம்பாத்தியம் அப்படிங்கிறது அவருடைய குடும்பத்துக்கு இருந்துச்சு. கார்ல் மார்க்ஸ் படித்து முடித்த உடனே ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னு ஆசைப்பட்டப்போ அவருக்கு ஃபிலாசபி படிக்கணும் அப்படிங்கிற ஆசைங்கிறது இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அவருடைய அப்பா இல்லை நீ லா படி, அதுதான் உன்னோட ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை சட்டம் படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் பானுக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறமா பெர்லின் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக கார்ல் மார்க்ஸ் போகிறார். அங்கே அவருக்கு ஃபிலாசபி மேலே இன்னும் அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது வருது. அதனால் அங்கே அவர் ஜாயின் பண்ணி ஃபிலாசபி ரிலேட்டடான விஷயங்களை படிக்கிறார். அதிலேயே பட்ட மேற்படிப்பு அப்படிங்கிறதையும் பெறுறார். இந்த சமயத்தில் தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஃபிலாசபி நோக்கி அவர் பயணப்பட ஆரம்பித்தப்போ ஹேகல்ஸுடைய சித்தாந்தம்ங்கிறது அவரை ரொம்பவே கவர்ந்து இழுக்குது. அதனால் அதை நோக்கி அதிகமாக அவர் ட்ராவல் பண்ணுறார். என்னது இந்த ஹேகல் சித்தாந்தம்? ஜார்ஜ் வில்லம் ஃப்ரெட்ரிச் ஹேகல்ஸ் அப்படிங்கிறவர் அந்த காலகட்டத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு சிந்தனைவாதி. அவர் நிறைய ஃபிலாசபிக் தத்துவங்களை முன்வைத்த ஒருத்தர். அவர் வைத்த ஒரு முக்கியமான தத்துவங்கிறது என்னென்னா, இந்த உலகத்தில் புனிதமான நிரந்தரமான ஒரு விஷயங்கிறதே கிடையாது, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். சிம்பிளாக சொல்லணும்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அவர் முன்வைக்கிறார். இந்த தத்துவம் அப்படிங்கிறது அப்போ ரொம்ப பெரிய விவாதத்தை உருவாக்குது. ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக யோசிக்கிறாங்க. இந்த உலகமே கடவுளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு, கடவுள் தான் எல்லாத்தையும் செய்கிறாருங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தம் இருக்குது. இப்போவே அப்படி தான் இருக்குது. கடவுள் நிரந்தரமானவர், கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே நிரந்தரமானதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்த காலகட்டத்தில் இவருடைய தத்துவங்கிறது ஒரு புதிய அதிர்வலையை உருவாக்குது. அது கார்ல் மார்க்ஸுக்குள்ளே அந்த அதிர்வலையை உருவாக்குது. அவர் ஹேகல்ஸுடைய சித்தாந்தத்தை அதிகமாக படித்து அதில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவராக செயல்படுறார். அவர் படித்து முடித்ததுக்கப்புறமா அவர் ஒரு பத்திரிகையாளராக பரிணமிக்கிறார். 1842 ரெயின்லேண்ட் கெசட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளராக பணிக்கு சேர்றாரு கார்ல் மார்க்ஸ். அந்த பத்திரிகையில் அவர் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதுகிறார்.
அந்த கட்டுரைகள் எல்லாமே கடுமையான விமர்சனங்களை உருவாக்குது, பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துது. ஏன்னா அவர் தொடர்ந்து அரசுக்கு எதிரான சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை முன்வைக்கிறார். மன்னர் ஆட்சியில் மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் எழுதுகிறார். மன்னனுக்கும் சர்ச்சுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை அவர் விமர்சிக்கிறார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சர்ச்சுகள் எடுக்கக்கூடிய முடிவை தான் மன்னனும் எடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. அதாவது மன்னன் மேலேயே சர்ச்சுகளால் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடிஞ்சது. அதெல்லாம் அவர் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறார். இது பெரிய அளவுக்கான கோபத்தை அரசுக்கு உருவாக்குது. ஒரு பெரிய கிளர்ச்சியை, ஒரு புரட்சியை உருவாக்குறதுக்கான வேலையை இவர் செய்கிறாரோ அப்படின்னு பிரிஷன் கவர்மெண்ட் தொடர்ந்து இவருக்கு நெருக்கடிகளை தர்றாங்க. அந்த நெருக்கடிகளை தாங்க முடியாமல் பாரிஸுக்கு நகர்ந்து போகிறாரு கார்ல் மார்க்ஸ். அங்கே தான் அவருடைய திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த திருமணம் அப்படிங்கிறது உடனே நடந்த விஷயமானு பார்த்தா இல்லை. ஜென்னி அப்படிங்கிறவரை 7 வருட என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா கார்ல் மார்க்ஸ் திருமணம் பண்ணியிருந்தார். யார் இந்த ஜென்னி? கார்ல் மார்க்ஸுடைய அப்பா ஹென்ரிச் மார்க்ஸுடைய நண்பராக இருந்தவர் தான் லூட்விக் வான் வெஸ்ட்ஃபேலன். இவருடைய மகள் தான் ஜென்னி. லூட்விக் வான் ஒரு பெரிய நோபல், அதாவது ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர். அவருக்கும் கார்ல் மார்க்ஸுக்கும் ஒரு நெருக்கமான உறவுங்கிறது உருவாச்சு. அவருடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டாக அறிமுகமானவர் அதுக்கப்புறமா அவருடைய ஃப்ரெண்டாகவே மாறுறார். அவருடைய மகளான ஜென்னிக்கும் கார்ல் மார்க்ஸுக்கும் ஒரு நட்புங்கிறது தொடங்கி அது காதலாக மாறுது. அந்த காதல் என்கேஜ்மெண்ட்டில் போய் முடியுது. 7 வருட என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா கார்ல் மார்க்ஸ் ஜென்னியை அதிகாரப்பூர்வமாக திருமணம் செய்கிறார். ஆனால் இந்த திருமணத்துக்கு கார்ல் மார்க்ஸுடைய வீட்டில் பெரிய அளவுக்கு சம்மதங்கிறதே இல்லை. அவருடைய திருமணத்துக்கு அவர் வீட்டு சைட்லேருந்து யாரும் வரல. ஜென்னியுடைய வீட்டு சைட்லேருந்து ஒரு சில பேர் தான் வந்தாங்க. குறைந்த நபர்களை வச்சு தான் அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறதே நடந்துச்சு. இப்படி கார்ல் மார்க்ஸுடைய கரம் பிடித்த ஜென்னி தான் கார்ல் மார்க்ஸுடைய பலமாக இறுதி வரைக்கும் இருந்தாங்க. இதெல்லாம் போக நம்ம பார்ப்போம். கார்ல் மார்க்ஸ் இப்படி பாரிஸ்க்கு போய் ஜெர்மன் ஃப்ரெஞ்ச் ஆனல்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வேலை செய்கிறார். அங்கேருந்தும் தொடர்ந்து அவருடைய எழுத்துக்கள் பெரிய அளவுக்கான அதிர்வலைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்குன்னு பிரிஷன் கவர்மெண்ட் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த நெருக்கடி மிகுந்த சூழலில் அவர் ஒரு நபரை சந்திக்கிறார். அவர் தான் ஏங்கல்ஸ். 1844 ஆகஸ்ட் மாதம் 28 பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஏங்கல்ஸ் கார்ல் மார்க்ஸுடைய சந்திப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த சந்திப்புங்கிறது கார்ல் மார்க்ஸுடைய லைஃபையே மாற்றி போட்டுச்சு. தன்னுடைய இறுதி காலம் வரைக்குமே மிக நெருங்கிய ஒரு நண்பராக ஏங்கல்ஸ் இருந்தார். இவங்க 2 பேருடைய இந்த சந்திப்புங்கிறது அதுக்கப்புறமா உலகளவில் பெரும் புரட்சியாகவே ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கே தெரியாது. ஏங்கல்ஸு கார்ல் மார்க்ஸை சந்தித்தப்போ ஏங்கல்ஸ் ஒரு கட்டுரை கார்ல் மார்க்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. அந்த கட்டுரை லண்டனில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலை அப்படிங்கிற தலைப்பில் ஏங்கல்ஸ் எழுதின ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு புது டைரக்ஷனை உருவாக்குது. வருங்காலத்தில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு புரட்சியை, இறுதி புரட்சியை, மனித குலத்துக்கான இறுதி புரட்சியை உருவாக்குறதுக்கான வலிமை அப்படிங்கிறது தொழிலாளர்கள் கிட்ட தான் இருக்குது. அந்த புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறமா உலகம் ஒரு பெரிய அளவுக்கான மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சிந்திக்கிறார். அதற்காக தொழிலாளர்களுடைய நிலை பற்றியும், முதலாளித்துவங்கிறது என்ன, அது எந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பை கொண்டிருக்கு, முதலாளித்துவத்தை எதிர்த்து தொழிலாளர்கள் செய்ய வேண்டியது என்ன, எப்படிப்பட்ட உலகத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதை நோக்கி கார்ல் மார்க்ஸ் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய தினசரியில் பல நேரம் வாசிப்புலேயே போகுது. அந்த வாசிப்புக்கு அப்புறமா எழுத்துக்கு அவருடைய பணி போகுது. அந்த எழுத்து அதுக்கப்புறமா பத்திரிக்கையை அவர் பிரிண்ட் பண்ணி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற வேலைன்னு போகுது. இப்படி தொடர்ந்து தன்னுடைய சித்தாந்தத்தை செதுக்கக்கூடிய வேலையிலேயே கார்ல் மார்க்ஸ் இறங்குறார். ஒரு பக்கம் அரசுகளுடைய நெருக்கடி, இன்னொரு பக்கம் அவருடைய ஃபிலாசபிக்கலுக்கான ரிசர்ச்லேயே அவர் தொடர்ந்து ஈடுபடுறாரு. இப்படி இருக்கும்போது பெரிய அளவுக்கான ஃபினான்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் குடும்பத்தை பார்க்க முடியாத சூழல் அப்படிங்கிறது கார்ல் மார்க்ஸுக்கு உருவாகுது. வறுமை அப்படிங்கிறதுக்கு எந்தவித விளக்கமுமே அளிக்க முடியாத அளவுக்கான ஒரு வறுமையில் கார்ல் மார்க்ஸ் இருக்கார். தினசரி அவருக்கே உணவு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இருந்த சூழலில் அவருடைய குடும்பத்துக்கு அவர் உணவு தர்றதுங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனாலும் ஜெனி அதற்காக ஒரு நாளும் கார்ல் மார்க்ஸ் கிட்ட சண்டை போட்டதே கிடையாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ரிசோர்ஸ் பண்ணி குடும்பத்தை நடத்திக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய டைமில் கார்ல் மார்க்ஸுக்கு என்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. கார்ல் மார்க்ஸுக்கு ஏதாவது பொருளாதார உதவி தேவைனாலும் அதை ஜென்னி செய்கிறாங்க. இதில் ஜென்னியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்கிறேன். ஜென்னி ஒரு பெரிய செல்வாக்குள்ள குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்களுடைய ஒவ்வொரு தேவைக்குமே வேலையாட்கள் இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ண வேண்டியதே ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் செல்வாக்குள்ள ஒருத்தரை தான் அவர் திருமணம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் கார்ல் மார்க்ஸ் மீதான காதல்னால அந்த கல்யாணத்தை உதறி தள்ளிட்டு கார்ல் மார்க்ஸை கரம் பிடிச்சவங்க தான் ஜென்னி.
ஜெனியுடைய சொந்த சகோதரி திருமணம் செஞ்சுக்கிட்டவருடைய பெயர் லியோனல் பிலிப்ஸ். இவருடைய குடும்பத்திலிருந்து தான் இன்னைக்கும் இருக்குல்ல பிலிப்ஸ் நிறுவனம், அந்த பிலிப்ஸ் நிறுவனம்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. கார்ல் மார்க்ஸ் ஜெனியும் வறுமையில் இருந்த காலகட்டத்தில் லியோனல் பிலிப்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் குடும்பத்தையே கூட நடத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜெனி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கார்ல் மார்க்ஸுக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. இவ்வளவு வறுமையான சூழல்லையும் தன்னுடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட அசையாத ஒரு நபராக கார்ல் மார்க்ஸ் இருந்தார். கார்ல் மார்க்ஸ் அங்கே இருக்கக்கூடாது, அவர் அங்கேருந்து அகற்றுங்க அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ருஷியா கவர்மெண்ட் வந்து அழுத்தம் தருது. அந்த சமயத்தில் கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, நான் ப்ருஷியன் சிட்டிசனே கிடையாது, எனக்கு எந்த ஒரு நாடுமே கிடையாது, நான் ஒரு நாடற்றவன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறார். இவ்வளோ அழுத்தங்கள் வரக்கூடிய சூழலில் ஒரு பக்கம் தன்னுடைய ஃபேமிலி கஷ்டத்தில் இருக்குது, ஏதாவது ஒன்று செஞ்சு மன்னிப்பு ஏதாவது எழுதி அனுப்பணும் அப்படின்னா நம்மளால் வந்து இங்கே சர்வை பண்ண முடியும்னு ஒரு சூழல் இருந்த சமயத்தில் கூட எதையும் என்னால் கேட்க முடியாது, என்னுடைய கொள்கையை நான் விட்டுத்தர முடியாது, தொடர்ந்து நீங்கள் செய்கிற தவிர நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நின்றவர் கார்ல் மார்க்ஸ். ஒரு கட்டத்தில் பாரிஸ்லேயும் இருக்க முடியாத சூழல், நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற நிலைமைங்கிறது வருது. ஏங்கல்ஸ்க்கு லெட்டரை போட்டுட்டு லண்டனுக்கு கிளம்பி போகிறாரு கார்ல் மார்க்ஸ். லண்டனுக்கு அவருடைய குடும்பம் வந்ததுக்கு பிறகு அவர் இன்னும் பொருளாதார நெருக்கடிக்குள்ளே தள்ளப்படுறார். அவரால் மூச்சு விடவே முடியல. அந்த சமயத்தில் ஏங்கல்ஸ் வேலைக்கு போய் அவர் சம்பாதித்த காசை ஒட்டுமொத்தமாக கார்ல் மார்க்ஸுடைய குடும்பத்துக்கு கொடுத்து அவரை காப்பாற்றிட்டு வந்தார். ஏன்னா கார்ல் மார்க்ஸுடைய சித்தாந்தம் சிந்தனைங்கிறது எந்த வகையிலையும் தடைபற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நண்பனாக ஏங்கல்ஸ் கார்ல் மார்க்ஸுக்கு கிடைச்சார். கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் லீக் ஆஃப் ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரகசிய குழுவுடைய மெம்பராக இருந்தாங்க. அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு பெரும் புரட்சி நடக்கணும் அப்படின்னா தொழிலாளர்களை நம்ம ஒன்றிணைக்கணும், அதுக்கு இந்த லீக் ஆஃப் ஜஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அரசியல் இயக்கமாக மாறணும் அப்படிங்கிற முடிவை அவங்க எடுக்கிறாங்க. அந்த முடிவின் அடிப்படையில் லண்டனில் நடந்த மாநாடில் இந்த லீக் ஆஃப் ஜஸ்ட் அப்படிங்கிறது அமைப்புங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியாக உருவெடுக்குது. அப்படி ஒரு கட்சியாக அது உருவெடுத்ததுக்கு அப்புறமா அதற்குன்னு என்ன வழிமுறைகள் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு புரோட்டோக்கால் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு இல்லை. அதற்காக ஒரு கோட்பாடை உருவாக்கணுங்கிற பொறுப்புங்கிறது ஏங்கல்ஸுக்கும் கார்ல் மார்க்ஸுக்கும் ஒப்படைக்கப்படுது. அந்த பொறுப்பின் அடிப்படையில் 1848 அவங்க ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதுதான் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்டுகளுடைய பைபிளாக கருதப்படக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை அதுதான். அந்த புத்தகத்தில் தான் உலகத்தின் தொழிலாளர்களே ஒன்றிணையுங்கள், நாம் இழப்பதற்கு ஏதும் இல்லை, பெறுவதற்கு ஒரு அற்புதமான உலகம் காத்திருக்கிறதுங்கிற ஒரு பெரும் முழக்கம்ங்கிறது முதல்ல இடம்பெற்றுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த முழக்கம் தான் கம்யூனிஸ்டுகளுடைய அடிப்படை முழக்கமாகவே இருக்குது. இந்த காலகட்டம் வரைக்குமே தொடர்ந்து தன்னுடைய ஆராய்ச்சியில் இருக்கார் கார்ல் மார்க்ஸ். அவருடைய ஆராய்ச்சியின் முடிவில் டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு 3 வால்யூம் கொண்ட ஒரு புத்தகத்தை அவர் தயாரிக்கிறார். ஆனால் இந்த புத்தகத்துடைய ஃபஸ்ட்டு வால்யூம்ங்கிறது தான் அவர் உயிரோடு இருக்கும்போது வெளியாச்சு. அதற்கப்புறமான 2 வால்யூமை அவருடைய மறைவுக்கு பிறகு ஏங்கல்ஸ் தான் ஒன்றிணைச்சு புத்தகமாகவே கொண்டு வர்றார். ஆனால் இவ்வளோ வேலைகளையும் கார்ல் மார்க்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வலி மிகுந்ததாக இருக்கும். அவருடைய வறுமையால் போதிய அளவுக்கான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கூட அவருடைய குழந்தைகளுக்கு அவரால் தர முடியல. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றா இறந்து போச்சு. அதில் ஒரு குழந்தை இறந்தப்போ அந்த குழந்தைய அடக்கம் பண்ணுறதுக்கான சவப்பெட்டி வாங்கிறதுக்கு கூட கார்ல் மார்க்ஸ்கிட்ட காசு கிடையாது. 7 குழந்தைகளில் 3 பெண் குழந்தைகள் மட்டும்தான் பெரியவங்களாகவே ஆனாங்க. மீதி அத்தனை குழந்தைகளும் சின்ன வயசுலேயே இறந்துருச்சு. அதுலேயும் கார்ல் மார்க்ஸுடைய மனைவி ஜென்னியுடைய ஹெல்த்துங்கிறது ரொம்பவே மோசமாச்சு. அவங்களுக்கு லிவர் கேன்சர் வந்து அதனால் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட கார்ல் மார்க்ஸால் முடியல. அவ்வளோ வலி மிகுந்த இறுதி காலகட்டத்திலையும் கார்ல் மார்க்ஸுடைய சிந்தனைகள் வெளி உலகத்துக்கு போகணும், இன்னும் மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு யோசனையோடவே இருந்தவங்க தான் ஜென்னி மார்க்ஸ். இப்படி கார்ல் மார்க்ஸுக்கு உற்ற உறுதுணையாக இருந்த ஜென்னி மார்க்ஸ் 1881 தன்னுடைய 67 வயதில் மரணம் அடைஞ்சாங்க. அவங்களுடைய மரணமே கார்ல் மார்க்ஸுக்கு பெரிய இடியாக இருந்துச்சு. ஒரு பெரும் பலம் அவருடைய கையிலிருந்து குறைஞ்சிட்டதாகவே அவர் நினச்சிட்டு இருந்தார். அதற்கப்புறமான கொஞ்ச காலத்திலேயே உடல் நலம் சரியில்லாமல் அவருடைய முதல் மகள் இறந்து போகிறாங்க. இருவருடைய மரணமும் கார்ல் மார்க்ஸுக்கு பெரிய இடியாக வந்து விழுது. கார்ல் மார்க்ஸும் உடல் நலம் நலிவடைஞ்சவர் தான். அவருக்கு கல்லீரல் பிரச்சனை இருந்துச்சு, தோல் நோய் இருந்துச்சு, இது மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் அவருடைய ஹெல்த்தில் இருந்தது. அதில் ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார். அந்த சிரமத்துக்கு நடுவில் தான் இந்த பணிகள் எல்லாத்தையுமே அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்படி உடல்நலம் சரியில்லாமல் சோர்வடைஞ்சிருந்த அவருக்கு இவங்க 2 பேருடைய மரணம்ங்கிறது இன்னும் பெரிய தொய்வை ஏற்படுத்துது. அந்த மனவேதனையிலையும் உடல் வேதனையிலையும் தொய்வு அடைஞ்சிருந்த கார்ல் மார்க்ஸ் 1883 தன்னுடைய 64வது வயதில்
தன்னுடைய சிந்தனையை நிறுத்தினார். இவ்வளவு இழப்புகளை தான் சந்தித்தாலும் உலக தொழிலாளர் வர்க்கம் ஒன்றுபட்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான புரட்சியை உருவாக்கி ஒரு வசந்தமான ஒரு வருங்காலத்தை உருவாக்கணும்னு கனவு கண்டவர் தான் கார்ல் மார்க்ஸ். அவருடைய அந்த கம்யூனிச சித்தாந்தம் அப்படிங்கிறதான் உலகத்தில் பல புது அரசுகளை உருவாக்குச்சு. பல நூற்றாண்டுகள் ஆண்ட மன்னர் ஆட்சிகளை எல்லாம் கவிழ்த்து போட்டுச்சு. புதிய புரட்சிகளை உலகம் முழுக்க உருவாக்குச்சு. அப்படிப்பட்ட அந்த சித்தாந்தம் இன்னைக்கு வேற ஒரு வகையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது தான் பல வேதனைகள் உருவாகுது. கார்ல் மார்க்ஸுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது இதை விட பெருசு. நம்ம அதை இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் போது தான் அவர் எந்த அளவுக்கு சித்தாந்த ரீதியாக பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு, அவருடைய பர்சனல் லைஃபுங்கிறது எந்த அளவுக்கு வழிமிகுந்ததாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து வாசிங்க. சரி, ஓகே பிகிபஸ், கார்ல் மார்க்ஸுடைய கதை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கணும்னு நம்புகிறேன். அடுத்து இன்னொரு புதிய கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.